என்னடா உன் டாடி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறது? ரொம்ப பிஸியா இருப்பாரோ? நான் சிவாவோட பைக்ல வச்ச போனு இவரோட கார்ல இருக்கு. அவன் பைக்ல வச்ச போனு எப்படி கபிலன் கார்ல வந்துச்சு? எனக்கும் ஒன்றும் புரியல அத்தை. யாரோட ஃபோன் இது? லைவ் லொகேஷனை ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்றதுக்காக வச்சிருப்பாங்களோ? யார் இந்த வேலையை பார்க்கறது? ஹலோ, இதோ கிளம்பிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல. ஹலோ, அதான் கிளம்பிட்டேன்னு சொல்றேன்ல. ஹலோ, நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க சார். கபிலன் நம்பரை ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். அத்தை என்ன நம்புங்க, நான் சிவாவோட பைக்ல தான் போனை வச்சேன். நான் நினைச்சேன் கண்டிப்பா இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு. நான் தான் இவங்க என்ன அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அம்மா ரித்திகா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அததான் நானும் கேக்குறேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஆபீஸ்க்கு போலையா? நான் தான் ஒரு முக்கியமான வேலையா போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்களா என்ன? இல்லங்க, நாங்க யதார்த்தமா தான் வந்தோம். என்கிட்ட ஏதோ சிவாவையும் அயலியையும் ஃபாலோ பண்ணி போறதா சொன்னீங்க. எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை ஏன் கபிலா கேக்குற? இவ்ளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ரித்திகா சிவாவோட பைக்ல வச்ச போன் இதோ உன் கார்ல இருக்கு. என்ன சொல்றீங்கம்மா? அந்த போன் என் கார்ல இருக்கா? என் கார்ல எப்படி வரும்? அதாங்க எனக்கும் புரியல, நீங்களே பாருங்க. ஒரு வேலையை செஞ்சா அதை கரெக்டா செய்யணும். இதோ இந்த மாதிரி அரைகுறையா செய்யறதுக்கு நீங்க வீட்லயே இருக்கலாம். இங்க பாருங்க, இதுக்கப்புறமா ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. டே கபிலா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கபிலா, உன் முகமே சரியில்லையே. ஏதாச்சும் தப்பு பண்றியா என்ன? அம்மா, என்ன பேசுற நீ? நான் என்ன தப்பு பண்ண போறேன்?
இங்க பாரு, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு எங்க இருந்து எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது. நான் அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல நீங்க 2 பேரும் இந்த மாதிரி தனியா வரதை நிறுத்துங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. நான் ஆபீஸ் போறேன். கிளம்புங்க. வா. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ம் வா. ஹலோ. what a surprise. ஹாய். how are you? எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கும் நல்லா சார். இருக்கும் சார். நீங்க எப்படி நான் நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. நான் கூட அம்மாவை உங்களை ஒரு தடவை மீட் பண்ண வைக்கணும்னு பார்த்தேன். நானே காண்டாக்ட் பண்ண நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சர்ப்ரைஸ். இந்த வீக்ல டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அம்மா வந்து பாக்குறோம். ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. அம்மா நீங்க யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. யாரு? அது என் தம்பிங்க தான் சார் வந்தான். அதான் இருக்கானா இல்ல கிளம்பிட்டானான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ தம்பி, உங்களுக்கு தம்பி இருக்காரா? என்ன பேரு? கபிலன். கபிலனா? ஏன் சார், கபிலன் உங்களுக்கு தெரியுமா? நோ, உங்க தம்பி கபிலன் எனக்கு தெரியாது. பட் ஐ ஹேவ் a friend, childhood friend, பெங்களூர்ல இருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவன் பேரு கபிலன் தான். நீங்க சொன்ன உடனே அவன் ஞாபகம் வந்தான் எனக்கு. ரைட் நைஸ். நீங்க எதுவுமே சாப்பிடல, அதான் கஷ்டமா இருக்கு. அப்புறம் அம்மாவை கூட்டு வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி வந்து உங்களுக்கு மீட் ஓகே பண்றேன். சார். ஓகே, Thank you. லீஷர் டைம்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி வாங்க. ஷூர் சார். ரைட், நைஸ் மீட்டிங் யூ. யா தேங்க்யூ சார். பை, டேக் கேர். சிவா நம்ம டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யா சொல்லிட்டேன். அவங்க ஆன் டைம்ல ஸ்பாட்ல இருப்பாங்க. ம். சிவா ம் கையில என்ன புதுசா காப்பு? நல்லா இருக்கே. இதை இப்ப வாங்குனீங்க? ஏய், என்ன சொல்ற ஐலி? நீ தானே எனக்கு இதை போட்டு விட்ட. ஏய், அப்ப நீ போட்டு வில்லையா? இல்ல சிவா, நான் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரியாம ஏன் போட போறேன்? அப்படின்னு யார் இதை போட்டு விட்டுருப்பாங்க? ஒருவேளை சிவா நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாரோ? என்ன? மேம், இந்த காப்பை நீங்களும் வாங்கல, சாரும் வாங்கல. ஆனா ரேஷ்மா அவங்க தான் சாருக்கு போட்டு விட்டதா சொல்றாங்க. அப்போ இதை நீங்க நம்பிதானே ஆகணும். சரி இந்த காப்பு விஷயத்தை விடுங்க. ரேஷ்மா, எனிவே தேங்க்ஸ். You're welcome.